வாசிங்க 30ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயும் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயும் கனியில் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அடுத்த வசனம். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டது அற்ப காரியமா? என் குமாரனுடைய தூதாயும் கனிகளையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயும் கனிகளுக்கு ஈடாக இன்று இரவு அவர் உன்னோட சயனிக்கட்டும் என்றாள். தூதாயும் நற்கனி, குமாரனுடைய தூதாயும் கனி அப்படின்னா என்னன்னா, அது ஒரு பழம், த பெஸ்ட். அது உண்மையிலே நல்ல ஒரு குவாலிட்டி, பெஸ்டானது தான். ஆனால் ராகேலுக்கும் லேயாளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த தூதாயும் கனிக்காக ராகேல் தன் மணவாளனை விட்டு கொடுத்தாள், லேயாள் தன் மணவாளனுக்காக தூதாயும் நற்கனியை விட்டு கொடுத்தாள். இன்னைக்கு நீங்களும் நானும் சபை உலகத்தில் உள்ள மேன்மைக்காக கர்த்தரை விட்டு கொடுக்கிறோமா, அல்லது கர்த்தருக்காக உலகத்தின் மேன்மையை விட்டு கொடுக்கிறோமா? இன்னைக்கு இந்த விட்டு கொடுத்தல் என்பது ரொம்ப கம்மி. உலகத்தில் கிடைக்கிற ஆசீர்வாதத்துக்காக பல நேரங்களில் கர்த்தரை விட்டு விடுகிறோம். ஒரு கீழ்ப்படிதல். கர்த்தர் எதிர்பார்க்கறது என்ன? அதுவா இதுவா? ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஒன்று உலகம், இல்ல சபை. அந்த உலகத்தில் உள்ளது மேன்மையா தான் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை, அது குறை உள்ளதே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, எகிப்தின் கலைகளிலும் வாக்கிலும் வல்லவன் யாருன்னா மோசே. இப்போ நியாய பிரமாணத்தை லாவை பேசணும். இப்போ அவர் எகிப்து லால வல்லவர், அந்த மாற்று கருத்தே இல்லை, தி பெஸ்ட். இப்ப கர்த்தர் கேட்கிறாரு, எகிப்தின் லாவா இல்ல நியாய பிரமாணமா? இந்த லாவா? நீங்க அந்த சட்டம் இந்த சட்டம் ரெண்டையும் ஒன்னா செய்ய முடியாது, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா அழிஞ்சிரும். இப்போ அந்த மேன்மையை நீ விட்டாதான் இந்த நியாய பிரமாணத்தை பேச முடியும், இதுல கர்த்தர் உன்னை பயன்படுத்த முடியும். அதுக்கு முதல்ல நீ திக்குவாயும் வந்தனாவா மாறணும், மாறினாதான் இதுல நீங்க பேச முடியும். இப்போ கமாலியல் பாதத்தில் படிச்சவர் தான் பவுல். அந்த ஞானம் பயங்கரம், அவரை மாதிரி ஒரு ஆள் நீங்க பார்க்க முடியாது. ஆனா இப்ப இவரை வச்சு பைபிள் கொண்டு வரணும். பைபிள் கொண்டு வரணும்னா, இவரை வச்சு நிருபங்கள் எழுதணும்னா அதை விட்டா தான் இதை பண்ண முடியும். ஒண்ணு அதுவா, அதுதான் பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டம் என்று விட்டேன், லாபமான அனைத்தையும். அது உலக பிரகாரமான லாபமானது தான், இல்ல. இப்ப கர்த்தர் கேட்கறது, உலக பிரகாரமா லாபமா இருக்கிறது அது வேணுமா, அல்லது நான் வேணுமா? இன்னைக்கு கர்த்தருக்காக உலக பிரகாரமான லாபமானதை விட்டவர்கள் தான் கடைசி வரைக்கும் போய் சேர்ந்திருக்கிறாங்க. எத்தனை மிஷனரிகள், எத்தனை விதமான ஊழியர்கள் உலகத்தில் அவங்களுக்கு இருந்த. இப்ப சமீபத்தில் கூட ஒருத்தரை பத்தி படிச்சேன், சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியில சிஇஓவா இருந்திருக்காரு. மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம். கர்த்தர் சொன்னாராம், ஒரு இடத்த வடநாட்டில் காட்டி அங்கே ஊழியத்துக்கு போ அப்படின்னு சொன்னாராம். மனைவி 2 பிள்ளைகள். பிள்ளைகளை ஸ்கூலை விட்டு முடிச்ச உடனே எடுத்துக்கிட்டு மனைவியை கூட்டிக்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு போயிட்டாரு. மாசம் அவருடைய ஸ்தாபனத்துல இருந்து 5000 ரூபா கொடுக்குறாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறதுனால 5000 ரூபா கொடுக்குறாங்க. 1 லட்சம் ரூபா சம்பளம் இங்க. அட்டஸ்டச்சு கர்த்தர் சொல்றாராம், இதை விட்டுட்டு அங்க போன்னு சொல்லி. இன்னைக்கு இதை விட முடியாம இதுக்கு ஞானமா பேசி இதே வேலையை அங்க மாத்திக்கிட்டு போறோம். ஏன் இந்த வேலையை விடணும்? இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணா என்ன? அதெல்லாம் அவங்களுக்கு வச்சிருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஒன்னு தூதாயும் நற்கனி, இல்ல நான், 2ல எது உனக்கு வேணும்? அப்படி விட்டுட்டு போனவர்கள் தான் முடிவு பரியந்தம். இன்னைக்கு எத்தனை பேர் ஊழியத்துல, இங்க வந்திருக்கிற ஊழியத்துல இருக்கிறவங்க சரி, ஆவிக்குரியவங்க சரி, எத்தனை பேர் கர்த்தர் உலகத்தில் அவங்களுக்கு வைத்த மேன்மைகளை விட்டுட்டு வந்தாங்க தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியத்துக்கு வரவங்கள ஒரு சின்ன காரியத்தை விடுன்னு சொன்னா விடுறதுக்கு முடியல. நான் சொல்லுவேன், இப்போ உலக பிரகாரமாக உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்டை யாரும் குறை சொல்லலை. அந்த டேலண்ட் மேன்மையானது, ஆசீர்வாதமானது. ஆனால் உங்கள் ஊழியத்துக்கு அது தேவைப்படாது. உங்க ஊழியத்துக்கு அது என்ன செய்யாது? தேவைப்படாது. இப்போ பேதுரு உலக பிரகாரமாக நல்ல மீன் பிடிக்கிறவர் தான். இப்ப கர்த்தர் சொல்லி மீனை பிடிச்சிட்டார், 2 போட்டு நிறைய வந்துருச்சு. ஆனா இப்ப கர்த்தர் சொல்றது, அதை விட்டுட்டு வா, அவ்வளவுதான். இப்போ மீனா கர்த்தரா, இதான் கேள்வி. இப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை விட்டுட்டு வர சொல்லும் பொழுது அது மேன்மையானது, ஆசீர்வாதமானதா, மகத்துவமானதா? விட முடியுதா? அந்த ஸ்பாட்ல ஓகேன்னு சொல்ல முடியுதா? நான் சொல்றேன், இந்த கீழ்ப்படிதல் இருக்குல்ல, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கேள்வி கேட்காம அவருக்கு பிடிக்காது, அதை நான் செய்யல அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறல்ல,
நீ உன் தகப்பனுக்காக அதை விடுவதற்கான சமானம் அது. இது ஒரு டெஸ்ட். இப்படி விட முடிஞ்ச உன்னாலதான் கர்த்தருக்காக எல்லாவற்றையும் விட முடியும். ஆரம்பத்துல ஒரு சின்ன விஷயத்தை கூட உன்னால விட முடியல கர்த்தருக்காக. இன்னைக்கு எத்தனை காரியம், எவ்வளவு ஆண்டவர் சொல்றாரு, இதை விட்டுட்டு வா. நான் எப்பவும் சொல்லுவேன், நீ கீபோர்டு வாசிக்கிறியா, நல்லா வாசி. ஆனால் கர்த்தர் கீபோர்டை விட சொன்னா விடுறதுக்கு ரெடி ஆயிரு. அதை விடுறதுக்கு ரெடி ஆயிரு. நடராஜ மல்லியார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிகச்சிறந்த ஊழியக்காரர். ஒரு நாள் அவர் அக்கார்டிங் வாசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு அம்மா சொன்னாங்களாம், உங்க அக்கார்டின் வாசிக்கிறத கேட்கறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன், என்ன அழகா வாசிக்கிறீங்க. ஆண்டவர் சொன்னார், அக்கார்டினை கீழே வை. 5 வருஷத்துக்கு அந்த அக்கார்டின் அவர் கையிலே எடுக்கலையா. அக்கார்டின் அவரோட ஆரம்பத்தில் அவர் போட்டோவே பார்த்தீங்கன்னா அதோட தான் இருக்கும், எங்க பார்த்தாலும் அதோட தான் இருக்கும், அவ்வளோ அருமையா வாசிப்பாரு. ஆனா அக்கார்டினா கர்த்தர் தான். தூதாயும் நற்கனியை விடுவதற்கு ரெடியா இருக்கணும். எதை விட சொன்னாலும், சிலருக்கு சில காரியத்தை விட சொன்னா அது எப்படி, எனக்கு இதுனா ரொம்ப ஆசை. உன்னால இந்த ஒரு காரியத்தை காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாவிட்டால் காணாத தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அதே மாதிரிதான் சில காரியங்களை கர்த்தர் உனக்கு ஒருத்தர் வச்சு சொல்லும் பொழுது அதை நீ மேன்மையா கருதி கர்த்தரை அந்த இடத்துல கனவீனப்படுத்துறனா பின்னாட்கள்ல ஆண்டவர் எப்படி உன்னை நம்புவாரு? இதையே விட முடியாது. நீ ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விடுவாய் என்பது என்ன நிச்சயம்? ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும், அந்த விஷயத்தை விட முடியாது. ஆனா பவுல பாருங்க, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு. ஏங்க கமாலியல் பாத்துல படிச்சதை விடணும்? அதை வச்சு பவுல் எம்ஏ எம்எட் பிஎட் பின்னாடி போட்டு பிடெக் எம்டெக் எம்டின்னு போட்டு அப்படியே வச்சு பவுல் மினிஸ்ட்ரிஸ் ஆரம்பிச்சு அதெல்லாம் வச்சிருக்கலாமே. அவன் சொல்றான், இதெல்லாம் இருக்குது, தப்பு கிடையாது, செய்யறவன் செஞ்சுக்கோ. ஆனா என்ன கர்த்தர் விட சொன்னாரு? அவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்போ கர்த்தருக்காக நீ என்ன விடுற? தூதாயும் நற்கனியா கர்த்தரா? இன்னைக்கு அந்த இடத்துல தான் நிக்குது. அவ எப்போ தன்னுடைய மணவாளனை விட்டு கொடுத்து தூதாயும் நற்கனியை வாங்கினாலோ அன்னைக்கே அவன் கல்றையில் அவ இருக்கிறது இல்லைன்னு ஆயிப்போச்சு. ஏன்னா அவ தான் அவனை வேணான்ட்டாலே. அதுக்கப்புறம் அவன் கல்றைக்கு இவன் எப்படி போக முடியும்? யாக்கோபின் கல்றைக்கு ராகேல் போகணும்னா யாக்கோபு வேணுமே, நீ தான் யாக்கோபியே வேணான்ட்டிய. தேவனுக்கு பதிலாக நீ இன்னொன்ற பெருமையா கருத நீ எப்படி தேவன் இருக்கிற இடத்துக்கு வர முடியும்? ஆண்டவர் சொல்லி ஒரு காரியத்தை விட முடியாத நீ எப்படி ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வர முடியும்? இந்த உலகத்துல ஆண்டவர் உன்னை விட சொல்லக்கூடிய எதுவா இருக்கட்டும், நான் திருப்பியும் சொல்றேன், எதுவா இருக்கட்டும், அது கர்த்தருக்கு ஈக்குவலானது கிடையவே கிடையாது. அது கர்த்தருக்குன்னு வரும்போது அதோட நீ விட போறது எல்லாமே அதை விட கீழானது தான். ஆனா கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்றது ஒண்ணு, அந்த டெஸ்ட் நானா இதுவா, நீ எடுக்கிற முடிவுதான் உன்னை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறது. அல்லேலூயா. ராகேல் இந்த பிரயாணத்துல 3 காரியங்களை செய்தாள். 1, தன் தகப்பன் விட்டு சொரூபங்களை எடுத்துக்கொண்டு வந்து விட்டாள். 2, தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு அவசரப்பட்டு ஒரு அவசர முடிவு எடுத்ததனுடைய விளைவு தான் கோத்திரம் வந்துருச்சு. கடைசியாக அந்த ஒரு சின்ன சாப்பிட்ற ஆசை பாருங்க, இந்த சாப்பிட்ற ஆசை தான் எல்லா வீழ்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. சிம்சோன் வீழ்ச்சிக்கு சாப்பிட்றதா ஆசை, ஏவாளுடைய வீழ்ச்சிக்கும் சாப்பிட்றதா ஆசை, இங்க ராகேலுடைய வீழ்ச்சிக்கும் சாப்பிட்றதா ஆசை. இந்த சாப்பிட்ற ஆசை வீழ்ச்சியை கொண்டு வந்துச்சு, அல்லது அந்த மேன்மை, உலகத்தின் மேன்மை வீழ்ச்சியை கொண்டு வந்துச்சு. இது 3த்துலயும் நீங்க கேர்ஃபுல்லா இருங்க, உங்கள் பிரயாணம் முடிவு பரியந்தம் போய் சேருவது நிச்சயம். அல்லேலூயா.